அவனுக்கு வாடுது இருந்தாலும் நான் எதுக்கு அவன் வாடுறதுக்கு நான் வாடுதான்னு தெரியல. அமைச்சரே, இந்த ஊர் மக்கள் நாட்டு மக்களும் எங்கோ சாறை சாறையாக சிற்றம்பு போல செல்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் வேளையிலே நமது நாட்டிலே 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் அங்கு வரக்கூடிய கூன், குருடு, செவிடு, சப்பாடி, சேவுகள் என்று சொல்லப்பட்ட அனைவருக்கும் அணையாத விளக்கு போல அன்னம் வழங்கப்படுகிறதா? அது மட்டுமல்ல அமைச்சரே, சொல்லுங்க, நமது நாட்டில் உள்ள பிடாரி, துர்க்கை அம்மன், காளி, மாறி என்று சொல்லக்கூடிய அத்தனை பரிவாரி தெய்வங்களுக்கும் 6 கால பூசை சிறப்பாக நடைபெறுகிறதா? கூறுங்கள் மன்னா. நீங்கள் ஆட்சி செய்யும் இந்த நாட்டில் தெலுங்காவூர் சீமையில் எதுவும் பிரச்சனை வர போகிறதா? பிரச்சனை இல்லை. மாதம் 3 மலைகள் பொழிகின்றன. அருமை. 6 கால பூஜைகளும் அருமையாக நடக்கின்றது. அப்படியாக கோவில் குளங்களில் எந்த ஒரு திருவிழாவும் தடைபடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லா மழை பெஞ்சு சாமி கும்பிடுற காரணத்தினாலே இப்படி நாடகம் வச்சு மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறாங்க. சரி, இருக்கு. எந்த குறையும் கிடையாது, எந்த எக்குறையுமே இல்லை. இல்லை. சரி, ஊர் மக்கள் நாட்டு மக்களும் இந்த மன்னர் கோட்டை பெருமாளை பத்தி எவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள்? உங்களை பத்தி எப்படி எப்படி பேசுறாங்க தெரியுமா? சொல்லுங்க கேட்போம். மசக்காலி என்று கூறினார்கள், ஆனா நம்பல, நான் நம்பல. மன்னா, தாங்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஐயா கூறியது யார்? முதன்மை மந்திரி பிரகாஷ். சொல்றேன். ஆமா, பிரகாஷ் தானே. அது உண்மைதான். அதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. மக்களை காவல் காக்கிறவராக இருக்கிற மன்னர் நீங்கள். கிராமத்தார்களுக்கு ஒரே ஒரு பேச்சு, இல்ல மண்ணே இல்லைன்னா மன்னரோட மயன் தானே நாட்டை ஆளணும். ஆமா. ஆனா மன்னனுக்கு இங்க இன்னும் குழந்தை குட்டி இல்லையே, அவருக்கு எப்படி இந்த நாட்டை அடுத்து கொடுக்கறது, அடுத்து எப்படி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுன்னு ரொம்ப போராட்டமா இருக்காங்க. போராட்டமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்றத ஊர்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னப்பா என்ன பண்ண, என்ன உமக்கு பிள்ளை இல்லை என்றுதான் பேசுறாங்க. பிள்ளைகளை என்று அவர்கள் பேசினார்களா? நீ பேசினாயா? நான் பேசுவேனா? நீங்க பேச மாட்டீங்க. ஊரே பேசுது. ஊரே பேசுறாங்க. மன்னருக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, அந்த நாட்டை எப்படி அவர் ஆழ்வாரு, அவருக்கு அடுத்து இந்த நாட்டை யார் பாதுகாத்துக்கிறன்னு சொல்லி உங்களை பத்தி எல்லா பேரும் கேள்வி கேட்கப்படுறாங்க. ரொம்ப கேள்வி கேட்பாடி நீ இகழ்ந்து பேசுறாங்களா? ஆமா. சரி, அப்படி இருக்கட்டும். இருந்துட்டாலும் இன்னைக்கு வந்துட்டோம். ஊர் மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க, நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல. ஆமா. கடந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கை நீ சொல்லணுமா இல்லையா? என்ன நிதி அறிக்கை உமக்கு வேண்டும்? வரவு எவ்வளவு இருக்கு, செலவு எவ்வளவு, இருப்பு கையிருப்பு எவ்வளவு அப்படிங்கறத நீ சொன்னாதானே தெரியும். வரவு எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளவு செலவு ஆயிடுச்சு மண்டா. வரவு எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு. ஆமா. சரி, நீ எவ்வளவு வச்சிருக்க? வரவு கம்மி தான், செலவு அதிகம். சரி, வரவு ஃபுல்லாமே செலவுலயே போகுது. சரி, நீ எவ்வளவு வச்சிருக்க? என்னங்க எவ்வளவு வச்சிருக்க? நீங்க எவ்வளவு வச்சிருந்தீங்களோ அவ்வளவு தாங்க இப்போதைக்கு நானும். நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் கேட்டேன் உன்னைய. மன்னர் எவ்வளவு காசு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தான் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். வந்தாலும் வரவு செலவு நாட்டு நடப்பு எல்லாம் நீ தானே கவனிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல மன்னா. எவ்வளவு வச்சிருக்க? அது தெரியல மன்னா. இல்ல, உண்மையை சொல்லுங்க. அது எனக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பிரகாஷ் அமைச்சர் தான் தெரியும். பிரகாஷ் தெரியுமா? ஆமா. அவரையும் கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. வாங்க சாமி. மன்னா, எவ்வளவு வச்சிருக்கணும் இப்ப சொல்ல மாட்டேன், கட்டிங் போட்டா சொல்லிடுவாங்க. இவர்தான் மத்திய அமைச்சர். இவர்தான் மத்திய அமைச்சர். ஆமா. இவர் எவ்வளவு வச்சிருக்காருன்னு கேளுங்க. நாடு அப்படித்தான் இருக்கு. சரி அமைச்சரே, வாங்க கிட்ட வாங்க. சொல்லுங்க மன்னா. நமது நாட்டின் கடந்த ஆண்டுக்கான வரவு எவ்வளவுக்கு சொல்லுங்க. கடந்த ஆண்டு வரவு வந்து 1,02,30,40,000. இரு 1 லட்சம் சொல்லு, இல்ல 2 லட்சம் சொல்லு. அது என்ன 1 லட்சத்தி 2 லட்சத்தி? மன்னா, 1,30,00,000 மன்னா. 1,30,00,000 வரவு. சரி, செலவு எவ்வளவு? செலவு 2,40,00,000. வரவே 1 கோடி தான், செலவு எங்க இருந்து 2 கோடி வந்துச்சு? அப்படிதான் மன்னா வருது. உனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த யார்? தங்கராஜ் தானே. அப்படித்தான் இருக்கு. விட்ட செலவெல்லாம் வேற செலவு. எங்க விட்டான்? செலவுல விட்டேன். செலவுல. அந்த செலவு மட்டும் போயிடக்கூடாது. அந்த செலவுல மொத்தம் மாட்டி கிடக்க மண்டை மாட்டிச்சு. நான் உரி விட்டு மண்டை மாட்டிச்சா? அத்தை தட்டியா சூம்பன மண்டதை. சரி இருக்கட்டும் அமைச்சரே. அப்படி இருந்துட்டாலும் நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ண? அரண்மனையில உனது மகாராணி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளாள். என்னங்க ஏன்பா நீங்களும் வருஷம் பொண்டாட்டி மாசம் ஆகுதுன்னு சொல்றீங்க. சரி, ஆனா உங்களுக்கும் குழந்தைலாம் பிறக்குது, எல்லா பிள்ளையுமே இறந்தே போயிருது. உண்மை. இப்பயும் மாசமா இருக்காக மகாராணின்றீங்க. இந்த பிள்ளை மட்டும் உயிரோட பிறந்துற போதா? என்ன நீனே நீனே போய் அந்த கோயில் மாடி அள்ளி அடிச்சிட்டு வாவே. கோட்டை மன்னன் செத்து போட்டோம்னு. எங்க மன்னருக்கு குழந்தைலாம் பிறக்காம இல்ல, அதெல்லாம் மாசமாலாம் ஆகுறாங்க. ஆனா அவங்க ராசி எல்லா குழந்தையும் இறந்து போயிருது. ஏன் அப்படி? இல்ல, ஆரம்பத்துல சொன்னீங்க குழந்தை பொழக்காமையா? பிறக்காம இல்ல, பிறக்காமையா? தெளிவா சொல்லு. பிறக்குது. ஆனா
பிறந்து இறக்குது இல்லாட்டி இறந்து பிறக்குது தானே. மன்னா, இந்த முறை கல்யாணம் பண்றதுக்கு வயசு சரி 20ல இருந்து 30க்குள்ள. ஆமா. ஆனா இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 60 வயசு ஆயிருச்சு. நீங்களும் 20 வயசுல இருந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறீங்க. உண்மை. 60 வயசு ஆயிருச்சு. உங்க மனைவிக்கோ 50 தாண்டி உங்க 60 நெருக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமா. இவ்வளவு வயசான காலத்துல மறுபடியும் இந்த பிள்ளையும் பிறக்க போகுதான்னு நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்களே. சரி, ஆண்டவன் மேல விட்ட பாரம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்லிருக்காங்களா இல்லையா? சரிங்க மன்னா. செய்தொழில் கைப்பழக்கம் சென்னாவுக்கு நாப்பழக்கம். என்ன பண்ணணும்? நாக்கு பண்ணுங்க. நாக்கு வச்சு முயற்சி பண்ணி அந்த கிளவி அழைச்சிட்டு அரண்மனைக்கு வாங்க. எந்த கிளவியா? மருத்துவ வச்சு கிளவியா? வேணாமுங்க. அவ வைத்தியம் பார்த்து உங்களுக்கு எல்லா பிள்ளையுமே இறந்து போகுது. பரவாயில்ல, இந்த முறையும் அந்த கிளவி தான் கைது இருந்தாலும் மருத்துவத்துல அந்த கிளவி அழைச்சிக்கிட்டு வா, மருத்துவம் பார்ப்போம். இந்த முறையாவது அந்த அரிராமக்காரன் ஒரு நல்ல செய்தி கொடுப்பான்னு சொல்லி நான் போய் அவரை வணங்கிக்கிட்டே இருக்கேன். சரியா? நீங்க வழக்கம் போல சாமியை கும்பிடுங்க. நான் பூஜையில இருக்கேன். நீ போய் அந்த கிளவியை போய் கூப்பிட்டு வர. பிள்ளை பாக்குறதுக்கு அந்த கிளவி எடுத்துட்டு வாயா. அழைச்சிட்டு வா. அவன் ராசி இல்லாதவங்க வாத்தியாரே. ஏய், இதுனா வரைக்கும் மன்னருக்கு பிரசவம் பார்த்தப்பல அவதான் 10 ரூபாய்க்கு வெத்தலாம் வந்துடும். அந்த கிளவியை கூப்பிட்டு எடுத்துட்டு வா. ஆமா, அப்படி ஆமா, பிரசவத்துல ராஜாராமம் போல. எப்பா மன்னர் சொல்லிட்டாரு, மகாராணி மாசமா இருக்காக பிரசவத்தை பாக்குற முடியும். என் தம்பி சேசிபியோட உட்காந்துருக்கானே. வாடா ராசாபா. என்ன என் தம்பி மூட்டை முடிச்சா தூக்கிட்டு போறாங்க? என்ன செய்ய போறாங்க? சரி சரி, கிளம்புறியா? கிளம்புங்க. இன்னைக்கு நீயும் பூக்குழி இறங்கணும்ப்பா. சோறு அவ்வளவு பூக்குழி 2 முட்டை முழுங்குனேல. இன்னைக்கு நீ பூக்குழி இறங்குற. இறங்கலைன்னா தள்ளி விட்டுருவாங்க. வாங்க தந்தா, இப்படி இருந்து உட்காருங்க. வாங்க வாங்க, அனல் அடிக்க. இந்த பக்கம் வாங்க. அனல் திக்கு அடிக்க. வாங்க வாங்க. இன்னைக்கு தேங்க உக்கா மக்கா யார் யாரு பூக்குழி இறக்குறாரு பார்க்க போறேன். அப்படி சொல்லி போறப்ப வீட்டுக்கு போட்டு வேற அதெல்லாம் சாமி இறங்குச்சுன்னா அந்த சாமி ஆடுற வேகத்துல பூக்குழி எனக்கு பூக்குழி இல்லையா? கொஞ்சம் ஆள் குறையுது. தூங்கிட்டு வந்துருவாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். மன்னர் கிளவியை போய் கூப்பிட்டு சொல்லிருக்காரு. நம்மள ரொம்ப ஆட விட்டு சித்திர பண்றாங்க. ஓடி போயிட்டு கிளவி தள்ளிட்டு தள்ளுன்னு வச்சு சரி, இப்ப நம்ம நடப்போமா கிளவி வீட்டுக்கு? மாமா, கிளவி வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் கதவுல தட்டு. கதவா கிட்ட வந்தாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறேன். அது கதவு தட்டுற சத்தம். கதவு தட்டுற சத்தம். சரி சரி. யாரது வீட்டுல? அடையாண்டா தூமிய குடிக்குமயனே. வர எடுத்தவன தூமிய குடிக்குமயனா? அது லிட்டர் என்ன வேலை வித்துக்கு இருக்கு? அதை போய் குடிங்கிற அவருக்கு. அப்ப அது ஏதோ வேலை பார்த்துட்டு அந்த நேரமே தட்டிட்டே கதவை. ஏய் கிளவி, அடையாண்டா சாண்டைய குடிக்குமயனே. என்ன அதை குட்டி இதை குடிக்கின்றா? என்ன கிளவி ரொம்ப கொழுப்பு வச்ச கிளவியா இருக்கும். ஒரே டேங்க்ல பெட்ரோல் டீசல் வச்சிருக்க மாதிரி இவர் 2 வச்சிருப்பாளோ? சொல்ல முடியாது. கிளவி, ஏண்டா கட்டிய தின்னி மயனே. கட்டிய தின்னு இதை தின்னுக்கிட்டு. ஓ கிளவி, ஓ பாட்டி. ஏண்டா ஓ பாட்டின்னு கூம்பிட்ட. சத்தமா கூப்பிடுறேன். ஓ பாட்டி அப்படின்னு. பேராண்டி. ஓ பாட்டின்னு கூமுட்டல்ல கூப்பிட்டேன். நல்ல முட்டை கூப்பிட்ட. என்னடா பேராண்டி விஷம் இல்ல கிளவி, விஷயம். அதத்தாண்டா சொன்னேன். கழுட்டு முட்டைக்கு மொட்டை நாக்கு போலையே. அந்த கிளவி வயசாக பேச வயசாச்சு, பல்லு போச்சுல, நாக்கு முந்த மாதிரி சொல்லு விழுகாது. பேராண்டி. ஏய் காளி, அந்த கிளவி அமுக்குடா. ஒரு கிளவி கத்திட்டே இருக்காங்க. ஒரு 2 கடி கடிச்சிட்டு வா காலக்குள்ள. கிளவி, எங்க மகாராஜாக்கு பிள்ளை பிறக்க போகுது. பேராண்டி, எங்க மகாராஜாவா மாசமா இருக்காங்க. போயிட்டானாடா. என்னது? மகாராஜா செத்து போயிட்டானாடா. மகாராஜா செத்து போயிட்டாரா? ஏய் கட்டு முண்டை, புள்ள பறக்க போட்டுருக்கு அவசரமா பேசிக்கிருக்க. மகாராஜா செத்து போனா எப்படா புள்ள உறக்க? பேராண்டி, ஓ புள்ள பிறக்க போகுதா? புள்ள பிறக்க போகுது. மகாராஜாவுக்கு எப்படிடா புள்ள பிறக்கும்? எடுவட்ட வயல இல்ல. அவர் பொண்டாட்டிக்கு அவ செத்து போயிட்டாளாடா. அவரை பத்தி தப்பா பேசாதங்க. மகாராஜா எப்படி மசக்காளி தெரியுமா? பேராண்டி, பேராண்டி, எனக்கு கண்ணும் தெரியாது கடையும் தெரியாது.
வயசாயிருச்சு. ஆமா சரி என்ன சரி. கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போடா பேராண்டி. பாட்டி நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. வந்து சேர்ந்துரு அரண்மனை. கண்ணு தெரியுதா காது தெரியுதா எதாவது தடவி பார்த்தாலும் நீ வேலையை பார்த்துரு. வா நீ தான் பிரசவன் பாக்குறதுல கெட்டிக்காரன்னு சொன்னாங்க. பேராண்டி ஓ என்ன உள்ள வந்து கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போடா பேராண்டி. கை தாங்களாவா? பா 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 மெல்லமா படியில ஏறி மெல்லமா உள்ள போனா மகாராணி ஊம்பு இருக்கும். வாடா பேராண்டிங்க. எங்க என்ன கை தாங்களா பிடிச்சு கூட்டி போவோம். இல்ல வேணாம் வேணாம். வாடா பேராண்டி. வரவா? ஆமாடா. கிளவி என்ன பண்ண காத்திருக்காங்க. சரி டீயை கொஞ்சம் நல்லா கெட்டியா போட்டுருந்தா கொஞ்சம் கடையில மாதிரி தண்ணி மாதிரி விட்டாதீங்க. என்னட்டா என்னப்பா? ஐயோ மூத்திரம் பெஞ்சு விடுறாயா. நீ அந்த கிட்ட போனீங்கன்னா எப்படி? களவாணி முண்டை ஒண்ணுக்கு நேரம் போயிட்டோம் போல. குனிஞ்சுக்கிட்ட போறது நிமிந்து போகணும். என்ன லேசா இனிக்குது பேராண்டி. ஏய் கிழட்டு முண்டை என்னடி வேலை பார்த்து விட்டா? பேராண்டி என்ன பாவாடிய தூக்கி பிடிச்சி சட சடன்னு வந்துருச்சுடா பேராண்டி. ஓ என்ன இனிக்குது. என்னடா பெட்டோட்டாங்க அது என்ன? களவாணி முண்டை இப்படி தாண்டி கொல்ல கிளவன சாச்சிருந்திருக்கா பேராண்டி. ஏய் அட விளக்கண்ணு. ஏய் விளக்கண்ணு வயிறு என்ன? அட விளக்கண்ணு. என்னடி கிளவி? பேராண்டி. ஓ விளக்கண்ணு. யாரு உன் பேர்? நானும் விளக்கண்ணியா? விளக்கண்ணு எங்கடா பேராண்டி இருக்குது? அலமாரில கைய விடு விழு விழுன்னு இருக்கு. அதே விளக்கண்ணு. பேராண்டி. ஓ இவ வலிக்குண்டின்னு அழுகுறா. ஏன் வலி குண்டி குண்டின்னு அழுகுறா? அதானே வலி குண்டியா கோண குண்டியாடி உங்க அத்தாமால. பேராண்டி. என்னடி? இல்லடா எடுவட்ட வயல. இவ வலிக்குதுடின்னு அழுகுறா. அப்புறம் மாசமா இருக்கிறவங்க பிள்ளை பெற போறப்ப வயிறு வலிக்காதா? வலிக்கத்தான் செய்யும். இவள முக்குடின்னா முக்க மாட்டேங்கிறா. ஏ சரி ஏன் நான் வேணா முக்கட்டுமாடா? நீ முக்காத லூசு முண்டை மூத்திரந்தே வரும். நீ முக்குனா பீதே வரும். அதான் நீ முக்கின அக்குன கிழட்டு முண்டை கொழுப்ப பத்தியா பாருங்க. இப்ப எப்படி இவ்வளவு இதுக்கு தான் இந்த மகாராஜரை சொன்னேன் இந்த லூசு முண்டை வேணாண்டு. நானே கையை விட்டு எடுக்கணும் புடிஞ்சு போட்டுருப்பேன். பாட்டி வலிக்குதுடி. அம்மா பாட்டி. அம்மா பாட்டி. ஐயா கலட்டு விட்டு வலிக்குது. சத்தம் என்னடா புள்ள நிறைய சத்தம் கேக்குது. என்னடா சங்கு சவுட்டு மாதிரி இருக்கு. சரிதா கிளவி பையன் கேளு கிளவிக்கிட்டே ஒரு கிளவி செத்துட்டாளா? சத்தத்தையே ஒருவேளை கிளவி கிளவி. பேராண்டி. என்னடி ஆச்சு? பேராண்டி. ஓய் உங்க மன்னர் மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 3 பெண் குழந்தைடா பேராண்டி. பெண் குழந்தை எப்படி சொல்றாங்க? உனக்கு கண்ணு தெரியாத கழட்டு முட்டை எப்படி பொம்பளை பொண்ணு கண்டுபிடிச்ச? பேராண்டி தடவி பார்த்தேன். முளையா பிஞ்சு மாதிரி இருந்தா ஆம்பளை புள்ள, கார்த்திய சுட்டி மாதிரி இருந்தா பொம்பளை புள்ளடா பேராண்டி. இப்ப நீ பார்த்தது மிளகா புஞ்சா கார்த்திய சுட்டியா? கார்த்திய சுட்டிடா. திரிய போடு. களவாணி முட்டை சுட்டிய பத்திரமா பாத்துக்க எவனு நெளிச்சிடாம. பேராண்டி உங்க மன்னருக்கு தெரிவி. இந்த தெரிவிக்கிறேன். மன்னா 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 மன்னா. அந்த கிளை வேற மூத்திரம் மஞ்சள் வேற. என்ன பண்ணா உமக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க அமைச்சரே, பேசுங்க அமைச்சரே. அட சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லி என் மனசு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க அமைச்சர், சொல்லுங்க அமைச்சரே, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நாட்டு மக்கள் அவரோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க அமைச்சர். சொல்லி வைத்த புடுங்க. சொல்ல விடுங்க. சொல்ல விட மாட்டீங்க. உமக்கு செய்தி வேணுமா வேணாமா? என்ன ஆண்மகனுக்கு போல் கோபம் வருகிறது? யாருக்கு தெரியும்? ஒரு விஷயம் சொல்லவா வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சொல்லிருக்கேன். ரெண்டு பேரும் அழுது ஆறுதல் சொல்லிருக்கேன். ரெண்டு பேரும் அழுது ஆறுதல் சொல்றேன்.
இவன் மூத்திரம் குடிச்ச ஆத்திரத்துல இவன் பேசுறேன். ஏற்கனவே மூத்திர வாட வேற ஒரு மாதிரி வந்து கிடக்கு. கேட்டு முண்டை மூத்திரத்தை பெஞ்சு விட்டான். கூறுங்கள் அமைச்சரே. ஒரு நல்ல விஷயம். என்ன செய்தி? நல்லா இருக்காடு. நீங்க போட்டது வீண் போகலங்க. என்ன விதை போட்டேன். நேர்த்தி கடை போட்டீங்கல்ல, அன்னதானம் சொர்ணதானத்தை கூறுகிறாயா? அதெல்லாம் வீண் போகல. வீண் போகவில்லை. கடவுள் கண்ணை திறந்துட்டான். கண்ணை திறந்துட்டான். நீங்களும் மகாராணி எங்கெங்க போய் ஏறினீங்க? மலைமலையா? அவங்க திறந்ததுனாலதான் கடவுள் கண்ணை திறந்துட்டார். சாமியை வேண்டுனது சொல்றியா? மலைமலையா போய் ஏறினீங்களா? கோயில் கோயிலாவும். ஆம். நீங்களும் மகாராணி ஏறினதெல்லாம் வெட்டியா போகலாம். ஐயா நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்க? நீர் ஒன்றை வண்டி விட்டு எப்படி பண்ணாங்கன்னா போய் வேணா திரும்ப பண்ணையில பார்த்துட்டு வா. அப்படியே தான் பண்ணாங்க. அப்படிதான் பண்ணாங்க. அப்படியா? பல்லு பட்டுச்சா? பண்ணா வாங்க பண்ணா. நீங்க செஞ்சதெல்லாம் வெட்டியா போல பண்ண. உங்களுக்கு இத்தனை நாளா குழந்தை பிள்ளை இறந்தே பிறந்துச்சு இல்ல? ஆனா இப்ப 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை ஒரே பிரசவத்தில் 3 குழந்தையா? அதுவும் உயிரோட. ஆமா. அது எம்பிட்டு வருத்தமா சொல்ற? இல்ல இவ்வளவு கால பிள்ளை இறந்தே பிறந்துச்சுல. சரி. இப்ப 3 பொம்பளை பிள்ளை உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச முகத்தோட உயிரோட பிறந்திருக்கோம்னா உயிரோட. அப்பா பசிக்குதுப்பா, பால் கொடுப்பா. விளக்க மாட்டேன். அதுக்குள்ளேயுமா பால் ஓத்தா ஈரல ஒரு பால். என்னடா அது? என்ன பிறந்தோடனே பால் கேக்குது? அந்த பாட்டு எடுத்து வாயில வை. அம்மா அம்மா அம்மா. அம்மா மயக்கமா கிடக்கு சொல்லு. அமைச்சரே, எனது குழந்தைக்கு பசிக்கிறது போல நான் சென்று ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து விட்டு வருகிறேன். நீங்க போகாதீங்க. மந்திரி கோட்டு கோட்டா களவாணி முண்டை தெரிக்க போதும் உனக்கு. கோட்டு நோத்தா ஈரல வரும். கோட்டு என்னையா பிள்ளை பத்து வச்சிருக்கு? அதுக்குள்ளே கோட்டு இருக்குது. நான் சென்று வருகிறேன். எதுக்கு? நீ மறுமுறை அந்த கிளைவிடம் போய் வேறு ஏதாவது தகவல் இருக்கிறத கேட்டு விட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? போறலாம் சரி சரி. பிள்ளைக்கு இருக்கிற பாலை நீங்க குடிச்சு போடாதீங்க. இந்த ஆளா ஒரு 2 லிட்டர் குடிப்பா. கிளவி மறுபடியும் இவங்க முணங்குறது செக்ஸ் படம் மாதிரியே இருக்கு. செல்ல கட்ட மாதிரி இருக்கு. வைக்கிற மாதிரியே அவங்க தெரியும். ஏ கிளவி 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 காணோம். கிளவி பேரண்டி ஒருவேளை மன்னர் கிளவியை பாஞ்சிட்டாப்லையா? கிளவி பேரண்டி என்னடி ஆச்சு? இவ என்னடா பன்னி குட்டி தலைன்னு வதன்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறாடா. அதான் 3 பிள்ளை பிறந்துருச்சுன்ற. இன்னும் என்ன? மறுபடியும் வலிக்குதுன்னு அழுகுறாடா. மறுபடியும் வலிக்குதா? ஆமாடா பேராண்டி. இளங்குடி காண வர முடியும். ஐயோ பாட்டி, அம்மா வலிக்குதுடி. அம்மா பாட்டி. ஓடிதுங்க நாடகம் முடிஞ்சிச்சு. என்ன மறுபடியும் பாட்டி கூப்பிடு பையன். கிளவி கிளவி போச்சு. நாய் இதுல கடிச்சு நாயை செனக்கிணைக்கு போடுறாங்களா? ஒண்ணு என்னடா பிரசவ ரூம் தானடா அது? கிளம்புண்டா கேவல பிதுக்கிட்டே இந்த கட்டு முண்டைய பிள்ளை பார்க்க விடாது கிட்ட. ஐயோ இங்க ஒரு நாய் கிளம்புதே கட்டு முண்டை வேற கத்திக்கிட்டு வந்து என்னைய பிடிங்கிறாம வெதர்ல. யாரும் கட்டு முண்டை சொல்ல கிளவி. இந்த கிளவி நாய்க்கும் பார்க்க மாட்டா பிரசவம். பல என்ன பண்ணிக்கத்தான் கேக்குது? கழுதெல்லாம் கத்துது. அடே அந்த டீசல கொண்டு வா, கழட்டு முட்டை எரிச்சு விட்டுருவான். ஐயோ அப்பா. கிளவி எதுக்குள்ள திருறாடா? கழட்டு முட்டை பொலிச்சலுக்கு திருறா. கிளவி ஓ பாட்டி பாட்டி பேசாம ஐயா சவுண்ட காணமே. பாட்டி
அட என்னடா பேராண்டி இருக்கா, உயிரோட தான் இருக்கா. என்னடி ஆச்சு லூசு முண்டை? பேராண்டி ஓய், உங்க மகாராணிக்கு என்னாச்சு? முன்னாடி 3, ஆமா இப்ப 4, 4 3 4 3 7 நாய போட்டு ஓலு. ஏய், அதே நாய் கத்துச்சாடா. அதான் நாய். ஆட கிழட்டு முண்டை, இவன் நாயை ஓட்ட அமைக்கிருந்திருக்கா. விடமாட்டேன். விடாத. எங்க மன்னர் கூப்பிட்டு சொல்லு. இனி இந்த ஊருக்குள்ள யாரும் தப்பா பேச மாட்டாங்க. இப்ப 4 பிள்ளையா? ஐயா, இப்ப 4 பிள்ளை என்ன பிள்ளை கேட்கலையே? கேளுப்பா ஏ கேளு. கிளவி, பேராண்டி இப்ப 4 பிள்ளை என்ன பிள்ளை? இப்ப 4 காத்திய சுட்டிடா பேராண்டி. ஒண்ணு கூட மிளகா புஞ்சு இல்லையா? இல்ல இல்ல விளங்காத முண்டை இவ்வளவு போய் நேரம் பார்க்க விட்டு. பேராண்டி மகாராஜாட்டி இல்ல. எது மிளகா புஞ்சா? அவருக்கு இல்லைன்னு தான் தெரியுமே. மண்டா 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 கடைசியில ஏமாந்த மன்னரா இருக்காரு. வாங்க, நீங்க தான் கிளவியோட 7வது வீட்டுக்காரரா? ஐயோ, நான் தான் வேலைக்கு வந்தேன். மண்டா, அமைச்சரே, என்ன செய்தி கூறுகள் அமைச்சரே? இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல மண்டா. என்ன சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு மந்திரியா இருக்கிறதுக்கு புல்வாக்கார முக்கு ரோட்ல உட்காந்துடலாம் போல. 4 பேரை பிடிச்சி என் புல்வாக்கிற முக்கு ரோட்ல உட்காந்து என்ன பண்ண போறீங்க? நல்ல நல்ல ஆளா இருக்காங்க, அதனால கேட்கிறேன். பாவி வானவிலாடா நீனு. இல்ல மண்ணா, 4 விஷயத்த சொல்லலாம் கூட பொழைச்சுக்கிறேன். சேதி சொல்லலான்னு. மண்ணா சொல்லுங்க அமைச்சரே. உங்க பொண்டாட்டிக்கு இப்ப வேற இடுப்பு வந்துச்சு. சரி. உங்க பொண்டாட்டி இப்ப வேற முக்குனா. சரி. அப்புறம் கத்துனா. என்ன ஆனது கூறுங்கள் அமைச்சரே. மனசு பதபதைக்கிறது. உமக்கு மனசு பதவதக்குதா? ஆமா. நீ பார்த்த வேலை எந்த தண்டி வேலை பார்த்து விட்டுருக்க. அமைச்சரே, பிடிச்சத ஒண்ணு செய்யறதுக்கு ஏன் அமைச்சரை வருத்தப்படணும்? பிடிச்சதை செய்யலாமண்ணா. நீ புடிச்சு செஞ்சிருக்கியம்மண்ணா. உமக்கு முதல்ல ஒரு 3 பெண் குழந்தை பிறந்தது அல்லவா? 3 பெண் மக்கள். ஆம். இப்ப வேற குவா குவான்னு சத்திரம் கேட்டுச்சு. சரி. கிளவிட்ட கேட்டா என்ன? இப்ப வேற உங்களுக்கு 4 பொம்பளை புள்ள பிறந்திருக்கா. 4 3 7. ஆமா, 7 பெண் மக்களா? 7. நான் இன்னும் புள்ள வக்கல மண்ணா, எனக்கு வேலை வாக்கன்னு சும்மா என்ன ஆளா காலி வண்டிடாதீங்க மண்ணா. உமக்கு 7 பொம்பளை புள்ள பிறந்திருக்க மண்ணா, உயிரோட. ஆஹா, ஒரு குழந்தை பிறந்தாலே இந்த பொதுமக்கள் கண் பார்வையாலே கொன்று விடுவார்கள். மண்ணா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. மிகவும் பொல்லாதது. ஆகவே அவர்களை என்ன எப்படி வளர்க்கலாம் கூறுங்கள். யார் கண்களில் படாமல் வளர்க்க வேண்டும்? அண்ணா, எவ்வாறு வளர்க்கலாம் யோசனை கூறுங்கள். ஊருக்குள்ள ஒரு உறந்த பார்த்தாலே ஊர் மக்கள் எல்லா பேரும் வருவாங்க. உண்மை. மன்னருக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப 7 பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னா ஊர்ல எல்லா பேரும் பிள்ளைய பார்க்க வரும்னு வருவாங்க. ஆமா. ஒரு பொம்பளை கண்ணு போல ஒரு பொம்பளை கண்ணு இருக்காது. யாராவது கண்ணு வச்சு போட்டாங்கன்னா பிள்ளைக்கு அது இதுன்னு வந்துடும். நீங்க கடைசி வரைக்கும் ஊருக்குள்ள மொட்டுன்றதே இருக்கட்டும். ஊர் மக்களுக்கு நீங்க புள்ள பெத்தது நமக்கு மட்டும் தான் தெரியும். நமக்குள்ளே தெரியட்டுங்கிற. அரண்மனைக்குள்ளேயே துண்டா ஒரு செவரை எடுத்து உள்ளுக்குள்ளேயே பாடசாலையில இருந்து வில்வித்திலிருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்து அரண்மனைக்குள்ளே நந்தவனம் வைத்து. ஆமா, 7 புள்ளி நம்ம துண்டா வளர்ப்போம். யாருக்கு தெரியாம ஒரு கோட்டை கட்டி அதற்குள் வளர்ப்போம் என்று கூறுகிறாய். யாருக்கு தெரியக்கூடாது. சரி, இருக்கட்டும். நல்ல யோசனை. 7 பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். தனித்தனி பெயர் வைத்தால் என்னைத்தான் அப்பா அழைக்கிறார், என்னைத்தான் அப்பா அழைக்கிறார் என்று அவர்களுக்குள் சண்டை சச்சரவு வரும். ஆகவே 7 குழந்தைகளுக்கு பொதுவான பெயராக இருக்க வேண்டும். காதுக்குள் நுழைவது போல் அழகான பெயர் கூறுங்கள். குச்சின்னு வைங்க. விளக்கமாத்து குச்சி. காதல் நுழையில மாதிரினா குச்சின்னு வைக்க சொல்லுவீங்க. ஆமா. சரி, சுவையாக இனிமையான பெயராக இருக்க வேண்டும். எங்க இனிமையாக ஒரு பெயர் கூறுங்கள். சுவிட்டுன்னு வைங்க. ஸ்வீட்டுன்னு வைக்கணும். சரி, இருக்கட்டும். கிட்ட வாங்க. இங்க வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? சரி, இருக்கட்டும். சரி, குழந்தைகள் எல்லாமே ஓடி ஆடி திரியக்கூடிய உயிர்கள் தானே? ஆமா. அதனால ஓடி ஆடி திரிவது போல ஒரு பேர் சொல்லுங்களேன் பாப்போம். ஓடி ஆடி திரிறதுன்னா ஆடு மாடு தவற மாதிரினா குரங்கு வைக்கலாம். நல்ல யோசனை. கிட்ட வாங்க. சரி, உங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சா இல்லையா? இன்னும் மொட்டாத்தான் தெரியல. சரி, இருக்கட்டும். நல்ல பேரை ஒன்று யோசிச்சு சொல்லுங்களேன் பாப்போம். மன்னா, வாயில லவக்குன்னு வர மாதிரி வைங்க. வாந்தி வரும். அவன் கால் தரத்துறது மீச்சிகளா? அதே மாதிரி தெரியல. ஏன் வேணும்னா இப்படி வைப்போமா? எப்படி வைப்போம்? அது வேணா, சங்கட்டமா இருக்கு. ஆமா, சொல்லுங்க. ஏன்னா அப்படி வைப்போம். இது எப்படி வைப்போம்?
அது உங்களுக்கு சங்க ஆட்டமா இருக்கும். இப்ப என்ன சொல்றேன், என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அப்படி இல்லாம இப்படியே நடுவில் வச்சுட்டோம்னா, கையை எங்க வச்சியா காட்டுற? நடுவில் வச்சிருவோம். நடுவில் வச்சிருவோம். கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு மந்திரி வேணுங்கிறது. ஆமா, நம்ம ஆளுவதோ தெலுங்காவரி சீமை. ஆமா, நீங்க ஆள்ற நாட்டையே மையமா வச்சு சரி அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருவோம். பேர் வைத்து விடலாம். கூறுங்கள். தெலுங்காவரி சீமையை தாங்கள் ஆள்வதால் அந்த குழந்தைகளுக்கு தெலுங்காயி என்று பேர் வச்சு. அற்புதமான பெயர். எப்படி? ஆமாம்னா சோத்துக்கு சோத்த தின்ற அதப்படி அமைச்சரே, மிகவும் அருமையான பெயர். ஆகவே நந்தவனத்திற்குள் ஒரு அரண்மனை எழுப்பி 7 குழந்தைகளும் யார் கண்ணில் படாமல் வளர்க்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, உம்முடையது. ஆமா, அப்படிதானே? ஆமா. 7 பெண் மக்கள் பிறந்தது ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் யாருக்குமே தெரியாது தானே? தெரியாது. இந்த தகவல் தெரிஞ்ச ஆள் யாராரு? நானு, நீங்க, மருத்துவ அவளுக்கு தான் காது கேட்காது, கண்ணு தெரியாட்டு சொல்ல போறோம். அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல, கிளவிய கொண்டு போய் பாதாள சிறையில போட்டுரு. நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும். ஒருவேளை நீ இது சொன்ன அப்படின்னா உன் சிரசு கொய்யப்பட்டு ஊர்ல இருக்கவங்களுக்கு எட்டி உதச்சி விளையாடுறதுக்கு பந்தா கொடுத்துருவேன். என்ன பண்ணா உங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த நானே போய் காட்டி கொடுப்பேனா? யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். யாராவது என்கிட்ட கேட்டா மன்னரை மாடு மிச்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். மன்ன அப்பதான் சந்தேகம் வராது. அப்படித்தான் சொல்லுவேன். சரியா அமைச்சரே? 7 பெண் பிள்ளைகளையும் அன்போடும் பண்போடும் ஆராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்க்க வேண்டிய விருப்பம் உம்முடையது. பொறுப்பு மன்னா. நான் சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். மன்னர் பொறுப்பை கொடுத்து விட்டார். 7 பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு ஏன் பொறுப்பு. பிள்ளையை வளர்க்க போறேன். ஆமா, நீங்க எல்லாரும் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தம்பி சத்திவேல், எவ்வளவு நாளை காத்திருந்தா இந்த நிலவுக்கு? எவ்வளவு நாளாக காத்திருந்தாய்? அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சாரைக்கு பெத்தி எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இண்டெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நெற்றி வெனித்தன் சிந்தி நமக்காக பாடுபட்ட சாமி எனக்காக பாடுபட்ட சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்தவள தாய்தானே சாமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு மாறிலையும் தோளிலையும் நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வெற நித்தம் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி நமக்காக பாடுபட்ட சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்த பல தாய்தானே சாமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி காலவட்ட நெல்ல இருக்க கால்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லுச்சோறு பொங்கி தந்து நீ தத்தனி நீ கொடுப்ப மாத்தி கட்ட இல்லாம விதியேறி நீ இருப்ப எனக்கு புது துணி எடுத்து வந்து கட்டி நீ அறுப்ப எனக்கு தலாமலி நாம் கண்ணீரை நீ வடிப்ப ஊறுபட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப முத்தமிக நாம் அடிக்க ஓடானி தேஞ்சி அம்மாவோ ஒத்த கல
சத்தியம்மா பெத்தவர நீதாய கோவிலம்மா பெத்தவர நீதாய கோயிலம்மா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சுக்கத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சுக்கத்த பங்கு போட்டு மாறிலையும் தோளிலையும் நாவுரங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெற்றி வெறு நித்தம் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி நமக்காக பாடுபட்ட சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்த பலத்தாய்தானே சாமி வணக்கம் வாங்க
காவிய புகழும் நாகியே கர்ம சிவானி பாகிரியே காவிய புகழும் நாகியே கர்ம சிவானி பாகிரியே காவிய புகழும் நாகியே கர்ம சிவானி பாகிரியே தாயேக்கு மீனாட்சி முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரப்பூ மாலையிலே தோரணமா அம்மா சிங்கார தேரினிலே ஊர்வலமா முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரப்பூ மாலையிலே தோரணமா சித்திரப்பூ மாலையிலே தோரணமா அவ சிங்கார தேரினிலே ஊர்வலமா முத்துமாரி அம்மன்
நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே நாள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்த இதோ தெலுங்காயான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். தெரியாம நந்தவனத்தை அணைத்து வருகிறாரு. நான் மட்டும் போனா பத்தாது, சின்ன பொண்ணு மல்லிகா இந்த இடத்துக்கு வந்தாதான் அருமையா இருக்கும். அப்படிதானே? கூப்பிடுங்க. கூப்பிடலாமா? கூப்பிட்டாதான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால போயிருவோமா நந்தவனத்துக்கு? வாங்க நந்தவனத்துக்கு நாங்க போறோம். நீங்க எதுக்கு வர்றீங்க? துணைக்கு. நான் கூப்பிட்டா காட்டுக்குள்ள போறீங்க, பயமா இருக்கும். அதனால முன்னாடி போய் நம்ம புதர்ல ஒளிஞ்சுக்கிறோம். புதர்ல நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம், நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்களா? நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்களா? புதர்ல ஒளிஞ்சு என்ன பாக்குறதுக்கா? புதர்ல நீங்க ஒளிஞ்சுங்களா? அது வந்து ஒளிஞ்சுக்கிட்டே பாத்துறலாம்டா. பெரிய மனுஷனே. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்டிரண்டு மயங்கிய கன்னிமயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டு மயங்கிய கன்னிமயில் உறங்கிய நான் தான் பாட்டெடுத்தேன்,
ஆமா தோழியை கூப்பிடணும். நான் மட்டும் இல்லாம அவளுக்கு தோழி இருக்காங்க. அந்த தோழி வரணும் இல்லையா? அந்த தோழி வர்றதுக்கு முன்னாடி செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலசாதி பொண்ணுக்கு மலவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா தாலியும் குங்குமமும் ஹலோ ஒரே கண்ட்ரோல் வச்சு எல்லாத்தையும் ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஹலோ ரொம்ப ஓடணும் கம்மிங்க. ஆமா சிந்து என்ன ஈனி இழிச்சுட்டே இருக்க? ஆமா சக்கரை கட்டி சந்தனப்பட்டி. ஆமா கொஞ்சமா கொஞ்சம் மாமா என்ன சொல்ல சக்கரை கட்டி
சொல்லு சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர கொட்டி வந்து சுத்தி இன்னும் அந்த அடியை விடலையாப்பா நீ பாத்தியானே இன்னும் விடலை பாத்தியா இல்லனே அந்த அடியை விடலை பாத்தியானே ஆனா நீ உன் பேச்சு சரியில்லை ஆத்தாடி அண்ணே தங்கச்சிட்டு அப்படி பேசலாமா மொகரே பாரு மொகரே தெலுங்கானி பிள்ளை 7 பேர் அப்ப அந்த புறம் அமைத்துல சொல்ல உடனே அப்புறம் மறந்துடும் தங்கச்சியா ஐயோ மறந்துட்டு பாத்தியா அதனால என் தோழியை கூப்பிட்டுமா அடியே தோழிமா ஓடுறது என்ன பண்ணுவேன் என்ன பண்ண ஐயா ஆமா சொல்லுங்க வாங்கய்யா நீங்க அந்த நிலாவை